மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் இந்திய எல்லை பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அதனை இந்தியா தொடர்ந்து முறியடித்து வருவதால் பாகிஸ்தான் தாக்குதல் மேற்கொள்ள முடியாமல் திணறக்கூடிய நிலையில் அந்த இன்றைய தின காட்சிகளை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மாநிலங்களை தாக்க முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நகரங்களை குறிவைத்து தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் சுமார் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்த முயன்றது. அதனை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பானது சாதுரியமாக தடுத்த நிலையில் இன்றைய தினமும் தற்பொழுது தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தான். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், என்ன மாதிரியான தாக்குதல்களை பாகிஸ்தான் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க? இந்தியா தரப்புல என்ன மாதிரியான பதிலடிகள் கொடுக்கும்? மிக முக்கியமான ஒரு கட்டத்தை இந்த தாக்குதல்கள் நமக்கு எட்டி இருக்கின்றத சொல்லலாம் ஸ்ரீராம். ஏன்னா பஞ்சாபுடைய ஃபிர்சாப்பூர்ல ஒரு ஃபிர்சாப்பூருடைய பார்டர்ஸ்ல வந்து அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அதே போல ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் நம்மளுக்கு அட்டாக்ஸ் நடந்திருக்கு. நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது பஞ்சாப் பகுதியில இந்த ஃபிர்சாப்பூர்ல நடந்த அட்டாக்ல வந்து நம்ம சிவிலியன்ஸ், அதாவது இந்தியன்ஸ் வந்து அதுல காயம்பட்டிருக்கிறாங்க. அவங்க அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுல வந்து டீட்டெயில்டா ஒரு ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளுடைய டிஃபென்ஸ் ரொம்ப சாதுரியமாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியா இன்னைக்கு 3வது நாளா இந்த தாக்குதலானது நடைபெற்று இருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இப்போ எழுந்திருக்குன்னே பார்க்கலாம். தொடர்ச்சியா கன்சிக்யூட்டிவா நம்மளுடைய கவர்மெண்ட்டும் அதோடைய சீரியஸ்னஸை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபிர்சாப்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பை வந்து அங்க உள்ள போலீஸும் சரி, நம்மளுடைய டிஃபென்ஸோடைய அபிஷியல்ஸும் சரி, அது ரொம்ப கீ மானிட்டரிங்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க தற்போது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் ரொம்ப கிளியர் பிக்சரா நம்மளால பார்க்க முடியுது. அதையும் வந்து பார்க்கிறோம், இப்ப தகவலாக இருக்கு. அடுத்ததாக நேத்து தர்மசாலால அந்த மேட்ச் டிராப் ஆன மேட்ச்ல இருந்து வந்த பிளேயர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர்ஸும் ஜலந்தர் வரையும் அவங்க தர்மசாலால இருந்து பை ரோட்ல வந்து ஜலந்தர்ல இருந்து ட்ரெயின், அவங்களுக்கு சிறப்பான வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை அவங்கள வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே பத்திரமா வந்து இப்போ டெல்லி வந்து சேர்ந்திருக்கிறாங்க. டெல்லி வந்து சேர்ந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து வர்ற வழி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. வந்திருக்கிறவங்க டெல்லி ரீச் ஆயிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதும் தகவலாக சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தர்மசாலால இருந்து ஜலந்தர் வரையும் வரக்கூடிய அந்த தூரம் வந்து மிக அதிகம். ஆனா அது பை ரோட்ல தான் அவங்க வந்து கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அங்க வந்து வேற எந்த மூமெண்ட்ஸும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால அப்படி ஒரு சேஃப் கார்டா அவங்கள வந்து ஹை டைட்டன் செக்யூரிட்டியில பிளேயர்ஸ், 2 டீமோட பிளேயர்ஸும் அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே வந்து வந்திருக்கிறத வந்து நம்ம விஷுவலா பார்க்க முடியுது. அவங்க வந்து இப்ப பத்திரமா வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதே போல ஜம்முடைய பகுதியிலையும் மிக தீவிரமான ஒரு ட்ரான் தாக்குதலை வந்து முறியடிச்சிருக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். நம்மளுடைய ஆர்மியும் சரி, நம்மளுடைய எல்லா ஃபோர்ஸும், ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய எல்லா டிஃபென்ஸும் வந்து இதுல வந்து மிக முழு முயற்சியா வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இரவு பகல் பாராம இதுல வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு சவாலாக இந்தியா வந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்த்தாக்குதலை கொடுத்துட்டு வருது அப்படின்றதுதான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸோடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து தகவலாக இருக்கு. இந்த மீது ஏறத்தாழ நேற்று வரையுமே ஒரு 500 ட்ரான்கள் ஏவி பாகிஸ்தான் பண்ணி இருக்கிறதா நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து தாக்குதல் நடத்துறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கும் அந்த ட்ரான் தாக்குதல் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. இதுக்கு இந்தியாவும் கடுமையான பதிலடி கொடுத்து வர்றது, எல்லையில வந்து அந்த பதட்டம் இன்னும் குறையல அப்படின்றது இந்த தாக்குதல்கள் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து எப்பொழுதுமே இந்த டிஃபென்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறதுனால டிஃபென்ஸ்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி என்னென்னலாம் நம்மளுக்கான தாக்குதல் வந்திருக்கோ அது அனைத்துமே வந்து முறியடிப்பதற்கான வேலையை இந்தியன் ஃபோர்ஸ் வந்து நாங்கள் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இப்போ நம்மளுக்கு வந்திருக்க மிக முக்கிய அப்டேட் வந்து குஜராத்தில் வந்து இருக்கு. குஜராத்தில் வந்து ப்ரிகாஷன்ஸ்
மெசேஜ் இருக்கணும்னு சொல்லி அந்த மாநிலத்துடைய சிஎம் அவங்களும் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அபிஷியல்ஸ்க்கு. ஸோ ஏன்னா குஜராத்தும் பை த பார்டர் ஆஃப் வாட்டர் பார்டரா இருக்கு நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய சிஎம்மும் அதை சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே இந்த சோதனைகள் இன்னைக்கும் வந்து போர் ஒத்திகையானது நடந்திருக்கு. இந்தியா நிலையில பாதுகாத்த ஆகாஷ் ஏவுகணைகள் இன்னைக்கு நேற்று வந்து பிரயோகிக்கப்பட்டோன்னு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமாக பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதலை முறியடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்மளுடைய சிவில் டிஃபென்ஸ் வந்து ஆணித்தரமா இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்குமே அந்த தாக்குதல் தொடர்ச்சியா நடந்துட்டு வர்றதுனால அதுக்கு ஒரு தகுந்த பதிலடியை வந்து இந்தியா வந்து தொடர்ச்சியாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பிக்கையோட அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் எல்ஓசியில வந்து இந்த தாக்குதல் வந்து ட்ரோன் தாக்குதலும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு ஃபேமிலி, அதாவது பஞ்சாப்ல வந்து இந்த ஃபிரோஸ்பூர்ல வந்து ஒரு ஃபேமிலி வந்து இந்த பாம்பு வந்து ட்ரோன் மூலமா போட்டு அட்டாக் ஆயிருக்காங்க. மொத்தம் 3 பேர் வந்து அதுல இன்ஜூர் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு உமன் வந்து சிவியர் பர்ன்ஸோடைய அந்த காயங்களோட அவங்க இருந்து அவங்க மருத்துவமனையில 3 பேருமே அட்மிட் ஆயிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் தரப்புல இருந்து. தொடர்ச்சியா அங்க உள்ள நிலைமைய மிக மானிட்டர் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்க பாதிக்கப்பட்ட அந்த பஞ்சாப்ல வந்து அந்த ஃபிரோசாபூர்ல நடந்த அந்த தாக்குதல்ல இப்ப மிக முக்கியமான ஒரு இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸ்ரீராம்.